போகணும் அப்படின்னு சொன்னா, என் நிலைமை எப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் அந்த நிலைமையை நான் ஒதுக்கி வச்சுட்டு யாருக்கிட்ட நான் போகணும்? ஆண்டவரிடத்துல நெருங்கி போகணும். சோ தன்னுடைய பொசிஷன், தன்னுடைய இடத்தை குறித்தோ, தன்னுடைய லைஃப் ஸ்டைல், தன்னுடைய வாழ்க்கை முறை குறித்தோ, தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆட்சி அதிகாரங்கள், தன்னிடத்தில் இருக்கக்கூடிய பணம், பொருள், செல்வம், இதையெல்லாம் குறித்து கொஞ்சம் கூட யோசிக்காமல் தன் காதுகளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தத்தை கேட்ட உடனே யாரை நோக்கி போனான்? தேவனை நோக்கி போனான். அல்லேலூயா. சோ இதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை. ஒரு காரியம் வந்த உடனே நீங்க யாரு நான் யாரும் நினைக்க கூடாது. தூக்கி போட்டுட்டு தேவ சமூகத்தை நோக்கி ஓடிரணும். எனக்காக அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள காரணம் காட்டிட்டு நீங்களும் நானும் வேற வேலையை பார்த்துட்டு இருக்க கூடாது. நான் ஆண்டவரிடத்துல போய் உட்கார்ந்து ஜெபிக்கணும். எனக்காக ஒருவர் 5 நிமிஷம் ஜெபிக்கலாம், 10 நிமிஷம் ஜெபிக்கலாம். ஆனா என் பிரச்சனையை குறித்து நான் தேவ சமூகத்துல நாள் கணக்கா, மணி கணக்கா நான் உட்கார்ந்து ஜெபிக்கணும். அடுத்த ஒரு காரியம், நான் இயேசுவிடத்துல கிட்ட நெருங்கி சேர விடாதபடி என்னுடைய பொசிஷன், என்னுடைய பணம், என்னுடைய பொருள், என்னுடைய செல்வம், என்னுடைய திறமை, இப்படிப்பட்ட பெருமையான காரியங்களை தூக்கி எறிஞ்சிட்டு எப்ப நம்ம முன்னுக்கு வரமோ அதுதான் விசுவாசத்தினுடைய முதல் ஸ்டெப். இன்னைக்கு நிறைய பிள்ளைகளுடைய, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலையை ரீச் பண்ண முடியாம, தொடக்க நிலையே ஜெபம் என்பதுதான் விசுவாசத்தினுடைய ஆரம்ப நிலை. அந்த ஜெபம் செய்ய விடாதபடி அவருடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய ஒரு மெத்தனமான காரியம் என்னவென்று சொன்னால் சுய பெருமை பேசிக் கொண்டிருப்பது. அல்லேலூயா. படிப்பை குறித்து பெருமை, பணத்தை குறித்து பெருமை, திறமையை குறித்து பெருமை, அந்த பெருமை, இந்த பெருமை என்று பேசிக்கொண்டு தனிப்பட்ட ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட உபவாச ஜெபம் கிடையாது, தனிப்பட்ட ஆராதனை கிடையாது, தனிப்பட்ட உனக்கும் தேவனுக்கும் உண்டான உறவு கிடையாது. அம்மா ஜெயிப்பாங்க, எங்க அப்பா ஜெயிப்பாங்க, எங்க சர்ச்சில் ஜெயிப்பாங்க, அவங்க ஜெயிப்பாங்க, இவங்க ஜெபிப்பாங்க, அது நடந்துரும், அது நடந்துரும் அப்படின்னு சொல்லி பல பேர் தங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் நடக்காததுக்கு முதல் காரணம், முதல்ல நீங்களும் நானும் ஜெபிக்கணும். நான் ஜெபிக்காமே இருப்பேன், அற்புதம் நடக்கும். யாரோ ஒருத்தர் பணம் கட்டி ஜெபிக்க சொன்னா அவங்க பாட்டுக்கு ஜெபிச்சிட்டு இருந்தா நான் பாட்டுக்கு போயிட்டு இருப்பேன், அற்புதம் நடக்கும் அப்படின்னா தயவு செய்து கேளுங்க, அது கர்த்தர் செய்யற அற்புதம் கிடையாது, அது அற்புதமும் கிடையாது. இல்ல பல பேருடைய வாழ்க்கையில அப்படி அற்புதம் நடக்குன்னா இன்னைக்கு முதல் படி, முதல் ஸ்டெப் கவனிங்க. இதுலயே நீங்க பாஸ் ஆகலனா, இதுல நீங்க கடக்கலைன்னா அடுத்த 4 ஸ்டெப்பை கடந்து போய் அற்புதத்தை சுதந்திரிக்க முடியாது.